ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு கோமூஸ் கிச்சன். நாம் இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி இட்லி மாவில் இனிப்பு பணியாரம். இனிப்பு பணியாரத்துக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். 1 கப் இட்லி மாவு, 1/4 கப் கோதுமை மாவு, 1/4 கப் ரவை, 3/4 கப்பு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த சர்க்கரைனாலும் எடுத்துக்கலாம். 1/4 கப்பு தேங்காய் துருவல் அல்லது 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 2 ஏலக்காவை தட்டி வச்சுருக்கேன். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன். அதில் இந்த இட்லி மாவை சேர்த்துடலாம். கோதுமை மாவு 1/4 கப் அதையும் சேர்த்துடலாம். ரவை 1/4 கப் அது சேர்த்துட்றேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். ஒரு 1/4 கப்லேருந்து 1/2 கப் வரைக்கும் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு 1/4 கப் மட்டும் விடுறேன். இட்லி மாவு ரொம்ப புளிச்சிடக்கூடாது. ஆனால் அதே சமயத்தில் பிடிக்காமல் உள்ள இட்லி மாவுலையும் செய்யலாம். கொஞ்சம் சோடாப்பு சேர்க்க வேண்டியிருக்கும். நம்ம இன்றைக்கி அது எதாலுமே சேர்க்க போகிறதில்ல. நான் 1/4 கப்பு தான் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஏன்னா ரவை ஊறினா தண்ணியெல்லாம் கொஞ்சம் உறிஞ்சி கட்டியாகும். அதனால் ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஊறட்டும், அப்படியே இருக்கட்டும். 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த ரவை கோதுமை மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கட்டியாக இருப்பாருங்க. நம்ம இப்போ நாட்டு சர்க்கரையை சேர்த்துடலாம். இப்போ இது வெல்லம் சேர்க்குறதா இருந்தால் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி நம்ம வடிகட்டி சேர்த்துக்கலாம். இப்போ நாட்டு சர்க்கரைங்கிறதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இதே மாதிரி தேங்காய் துருவல் 1/4 கப்பு சேர்த்துட்றேன். பல்ல நறுக்கி கூட தேங்காவை சேர்த்துக்கலாம். 2 ஏலக்காய் தட்டி வச்சதை சேர்த்துக்கிறேன். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நாட்டு சர்க்கரை நான் 1/4 கப்பு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கூடுதலாக இனிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 1 கப்பாக நீங்கள் சேர்த்துக்கலாம். இதுவே நல்ல இனிப்பாக தான் இருக்கும். இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம பணியாரத்தில் கல்லில் ஊற்றி எடுத்துடலாம். பணியார கல் போட்டேன். நல்லா சூடாக இருக்குது. இதில் நெய் விட்டுருக்கேன். நெய் விடனா விடலாம், நம்ம நல்லெண்ணெய் விடனாலும் விட்டுக்கலாம். ரிஃபைண்ட் ஆயில் நம்ம என்ன ஆயில் யூஸ் பண்ணுறோமோ அதை விட்டுக்கலாம். நல்லா சூடாகிடுச்சு, விட்டுடலாம். சோடா உப்புல நம்ம எதுவுமே சேர்க்கலை. ஏன்னா மாவு கொஞ்சம் புளிப்பாக இருக்கிறதுனால. அது மாதிரி நான் உப்பு எதுவுமே சேர்க்கலை. நான் இட்லி மாவில் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம் இல்லையா, அதனால். லைட்டாக மூடி வச்சிடலாம். 2 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். வந்துச்சு பாருங்க, திருப்பி விட்டுடலாம்.
அந்த பக்கம் கொஞ்சம் வேகட்டும். மீடியம் ஃப்ளேம்லேயும் சிம்லேயும் மாற்றி மாற்றி வச்சிங்கன்னா நல்லா வந்துடும். நம்முடைய பணியாரம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். எடுத்துடலாம். சூப்பராக நம்மளுடைய பணியாரம் ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய இட்லி மாவு பணியாரம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இனிப்பு பணியாரம் வந்து செமையாக இருக்குங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நம்ம வந்து இட்லி மாவுக்கு தனியாக ஊற வச்சு அரைச்சி கஷ்டப்பட வேண்டாம். இட்லி மாவு மட்டும் இருக்குது. ஸ்வீட் பணியாரம் நம்ம செய்யணும்னு நினச்சோம்னா டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு 10 நிமிஷத்தில். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நாளைக்கு வேற ஒரு ரெசிபியில் உங்களை சந்திக்கிறேன். பை. தேங்க்யூ. சூடாக இருக்குது. இங்கே பாருங்கள் உள்ளே எப்படி இருக்குன்னு.